அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எஸ் அக்பர் அலி. இன்று நாம் இஸ்லாத்தில் நற்குணங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். குர்ஆனில் சூரா 3 ஆலு இம்ரான், இம்ரானின் வம்சத்தினர்கள், இம்ரானின் குடும்பத்தினர்கள் என்ற சூறாவிலே 133 மற்றும் 134வது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் வானங்கள் பூமியின் அகலத்திற்கும் ஒப்பான சுவனபதிக்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். அது பயபக்தியுடையவர்களுக்காகவே, இறை அச்சம் உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையோர்கள் என்றால், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை விழுங்கி விடுவார்கள், அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆன் ஆயத்தின் கருத்தாக இருக்கின்றது. மேலும் குர்ஆனிலே 42வது சூரா அஷ்-ஷூரா, அதில் 40வது வசனமாக அல்லாஹ் கூறுகின்றான். அதனுடைய கருத்தாகிறது, தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே ஆகும், அதற்கு அதிகமாக அல்ல. ஆனால் எவரேனும் பிறருடைய அக்கிரமத்தை மன்னித்து அவருடன் சமாதானம் செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கூலி அவர் மீது கடமையாகி விடுகின்றது. மாறாக வரம்பு மீறுவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று இறைவன் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது அஷ்-ஷூராவில் வருகிறது. அஷ்-ஷூரா கலந்தாலோசித்தல் என்ற சூறாவிலே இதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக நாம் அனைவரும் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்பவர்களாகவும், கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களாகவும், மனிதர்களுடைய குற்றங்களை மன்னிக்க கூடியவர்களாகவும், வரம்பு மீறாதவர்களாகவும் இருப்பதற்காக இறைவன் நம் அனைவர் மீதும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.